அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல வைக்கிற நோன்பை பத்தி கேட்டாங்க. அது நஃபிலான நோன்பா, சுன்னத்தான நோன்பா, இதை நம்ம எப்படி நிய்யத் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு என்ன விளக்கம்னா, அதாவது ரமதான் மாதத்தை தவிர மற்ற நாட்களை நம்ம வைக்கிற நோன்புகள் எல்லாமே என்னது, நஃபிலான நோன்புகள் தான், கூடுதலான நோன்புகள் தான். ஏன்னா ரமதான் மாதத்துல நம்ம ஒரு நோன்பு விட்டுட்டோம்னாலும் அந்த நோன்பை நம்ம திரும்ப வைக்கணும். ஆனா மற்ற எந்த நோன்புகளையும் நம்ம திரும்ப கதா செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா எப்போ அந்த நஃபிலான நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள் ஆகும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நோன்புகளை ரொம்ப வலியுறுத்தி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அது நோன்புன்னு இல்லை, எந்த ஒரு இபாதத்தா இருந்தாலும் சரி, அவங்க அதை வலியுறுத்தி தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்கன்னா அது சுன்னத்து. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 9 நாட்கள்ல, அதாவது 10வது நாள் நம்ம நோன்பு வைக்க மாட்டோம், அன்னைக்கு பெருநாள் இல்லையா? ஸோ 9 நாட்கள்ல முதல் 8 நாட்கள்லையும் நம்ம வைக்கிற நோன்பு நஃபிலான நோன்புகள். சரிங்களா? அதை நம்ம வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். இதை ரசூல்லாவும் வச்சிருக்காங்க, வைக்காம இருந்திருக்காங்க. ஆனா அந்த 9வது நாள் அரஃபா நோன்பு வருது இல்லையா, அதை ரொம்ப வலியுறுத்தி அதோடைய நன்மைகளை சொல்லி தொடர்ந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த நோன்பை நம்ம என்ன பண்ணணும், சுன்னத்தா நம்ம நினைச்சு அதை செய்தோம்னா நம்ம அதிகமான நன்மைகளை அடையலாம். அதே மாதிரிதான் ஆஷூரா தினத்தன்று வைத்த நோன்பு, அதே மாதிரி திங்கள் வியாழன்ல வைக்கிற நோன்பு, 13, 14, 15 வைக்கிற நோன்பு, மாதம் மாதம் வைப்பாங்க இல்லையா? சோ இந்த மாதிரியான நோன்புகளை ரசூல்லா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ந்து செய்திருக்காங்க, அவங்க சுன்னத்தாக்கியிருக்காங்க. மற்ற நாட்கள்லயும் அவங்க நோன்புகள் வச்சிருக்காங்க, உபரியான நோன்புகள், நஃபிலான நோன்புகளை வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா அதை தொடர்ந்து அவங்க செய்தது இல்லை. அதனால இந்த அரஃபா நோன்பை நம்ம கண்டிப்பா வைக்க வேண்டியது நம்ம மேல கடமையா இருக்கு. இன்னும் என்னன்னா, இதுக்கு வைக்க வேண்டிய நியத்து என்பது, இப்ப நம்ம ரமதான் மாதத்துல நம்ம நைட்டே நம்ம நியத்து வச்சிருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அவசியம் இல்ல. அதாவது ரசூல்லா இந்த மாதிரி நஃபிலான நோன்புகளோ இல்ல சுன்னத்தான நோன்புகளோ எதுவா இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப நம்ம நைட்டே நம்ம நினைச்சுக்கிட்டாலும் நல்லதுதான். ஆனா காலையில கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி வீட்டுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு நோன்பா இருந்துக்கிறேன் அப்படின்னு நோன்பு இருந்துக்கிற அதிசயம் இருக்கு. அதனால இந்த மாதிரியான கூடுதல் நோன்புகளுக்கு நம்ம காலையில நியத்து வச்சுக்கிட்டாலும் தவறில்ல. காலையிலேயே கூட நம்ம வைக்கலாம். சரிங்களா? சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.